வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 2021 இலவச பஸ்ஸுக்காகவும் மகளிர் உரிமை தொகை 1000க்காக ஓட்டு போட்டிங்க. திமுக ஜெயிச்சிச்சு. ஆனால் பஸ்ஸே வர்றது கிடையாது. 5 வருஷமாக பஸ்ஸே வர்றதில்லை. பல மாவட்டங்களில் பஸ்ஸே வர்றதில்லை. விலைவாசி ஏறி போச்சு. சட்ட ஒழுங்கு சரியில்லை. அதனால் மகளிர் உரிமை தொகை 1000 வேணாம், 2000 வேணாம். ஆண்களுக்கு இலவச டிக்கெட் தேவையே கிடையாது. ஏற்கனவே சண்டை இருந்ததுக்கே பெண்களுக்கு இதுக்கே பஸ்ஸு வர்றது கிடையாது. ஆண்கள் பஸ்லாம் இலவசத்துக்கு விட்டால் பஸ்ஸே வராது. தேவையில்லை. வேணாம். விலைவாசி இன்னும் உயர்ந்துடும். அதிமுகவும் ஆப்பு வச்சிடும். எனக்கு தேவை கிடையாது. அதிமுகவும் ஆப்பு வச்சிடும். எனக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா திமுக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு தமிழ்நாட்டு மக்களை. இப்போ மனுஷன்னா என்ன தேவை, அவசியம், அத்தியாவசியம். உணவு, தண்ணி, உடை, சொந்த வீடு, வாடகை வீடு, இதையெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். பணம், ரூபாய், காசு, துட்டு. அப்போ மனுஷன்னா தேவை, அதாவது ஆசை, பேராசை, இன்பம், வலை வீசி பிடிக்கிறது. ஆக 3 கேஸு. ஆசையை தூண்டி விட்டு ஓட்டு வாங்குறது. ஜல்லிக்கட்டில் குட்டி செத்தா 10 லட்சம். ஆசையை தூண்டி விட்டு ஓட்டு வாங்குறது. ஆசை ஏமாறுறது. 5 வருஷமாக ஏமாந்தீங்களா? 2021 2025 வரையும் ஏமாந்து தான் போனீங்க திமுக ஆட்சியில். 2021 அப்போ அடுத்து அதிமுக ஆட்சின்னு ஏமாற போறீங்களா? ஏமாறாதீங்க. ஏன் 3 கேஸுக்கு ஆசைப்படுறீங்க? 3 கேஸ் இலவசம் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஆப்பு வைக்கும் திமுக. அவள்கிட்ட கரெக்டாக ஆப்பு வைக்கும். அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் திமுக உங்களெல்லாம் கேள்வி கேட்க முடிஞ்சா? கேள்வி கேட்கவே முடியல. கேள்வி கேட்டிங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் அதிமுக மட்டும் எப்படி உங்களால் கேள்வி கேட்க முடியும்? விலைவாசி ஏற்றுனுச்சுன்னா அப்போ அதுலேயும் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ போடாதீங்க. மாற்றி ஓட்டு போடுங்க. சில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தமிழ் வெட்டிக்கிறதுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் வாக்கு சட்ட ஒழுங்கு சரி பண்ணுவோம். இலவசமாக வேணாம். விலைவாசி கம்மி பண்ணுவோம். முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்கும். முடியாதெல்லாம் கிடையாது. எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் நியாயமான ஆசை. நல்ல எண்ணம் இருக்குது. அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல எண்ணம், நல்ல புத்தி, நல்ல அறிவு, நல்ல உணர்வு, நல்ல உணர்ச்சி, நல்ல மனசு, நல்ல உயிர் மூச்சு, நல்ல நினைப்பு, நல்ல தோணுதல், நல்ல பேச்சு, நல்ல செயல். ஆசை இருக்குது. பேராசையும் இருக்கலாம். ஆனால் அதில் நியாயம் வேணும். கேட்டால் இந்த காலத்தில் சொல்லுவாங்க பல பேர், நியாயமாக இருந்தால் அடைய முடியாது. அப்படியா? அப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கட்டும்.